Hi friends, welcome to my channel. நான் உங்க சிவரஞ்சனி from CLS தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா both boys and girlsக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். பாய்ஸா இருந்தாலும் girlsா இருந்தாலும் வந்து ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படினா ஹேர் லாஸ். இந்த ஹேர் லாஸ் ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம படுற அவஸ்தை இருக்கு. ஐயோ அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து ஆக்சுவலா ஹேர் லாஸ் வந்து என்னோட பிரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து ரொம்ப இருந்தது. என்னோட ரெகுலர் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து தெரியும். நிறைய ஷாம்பூஸ் ரிவ்யூஸஸ் அப்லோட் பண்ணும்போது வந்து சொல்லியிருப்பேன். நான் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் டெலிவர் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கனால வந்துட்டு எனக்கு இந்த ஹேர் லாஸ் மட்டும் ஸ்டாப் ஆகவே மாட்டேங்குது. எவ்வளோ வேல்யூபிளான ஷாம்பூஸ் ஆயில்ஸ் யூஸ் பண்ணாலும் இந்த ஹேர் லாஸ் ஸ்டாப் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஹேர் லாஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நான் ரொம்ப சர்ச் பண்ணி ஹெர்பலில் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்டோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நான் இன்றைக்கி உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக நான் ஒரு வெப்சைட்லேருந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பர் ஆர்கானிக் ஹெர்பல் 100% ஹெர்பலில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் இது. நான் வந்து 3 months முன்னாடி வந்து ஹேர் கட் மட்டும் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்னோட ரெகுலர் வியூவர்ஸ்க்கு. ஸோ ஹேர் கட் பண்ணப்போ இருந்த ஹேரோட லெவல் வந்து நான் இங்கே கொடுக்குற பிக்சர்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹேர் கட் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு. நான் லாஸ்ட்டில் வந்து பிஃபோர் ஆஃப்டர் வந்து என்னோடய ஹேர் டென்சிட்டி லெவலை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணி வீடியோஸில் வந்து காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ தான் வந்து ஷாம்பூஸ் காஸ்ட்லியாக வந்து யூஸ் பண்ணாலும் ஹேர் லாஸ் மட்டும் எனக்கு ஸ்டாப் ஆகாமையே வந்து இருந்தது ஃபீடிங் டைமில். ஸோ அதனால தான் வந்து நான் ஹேர் கட்டே வந்து பண்ணேன். காலேஜ் டைம்ஸ்லலாம் வந்து ஹேர் லாஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் எட்ஜில் இருக்க ஹேரை பிடிச்சி நம்ம இந்த இடத்துல இருக்கிறத கட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஹேர் லாஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த ரீசன்னால சரி இப்போ அந்த மாதிரி பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் வந்து ஹேர் கட் பண்ணேன். பட் அப்படி பண்ணியும் வந்து எனக்கு ஹேர் லாஸ் வந்து ஸ்டாப் ஆகவே இல்லை. அந்த ரீசன்னால தான் வந்து நம்ம ரெகுலராக வந்துட்டு ஒரு ஆயில்னா ஒரு ஆயில் அதை மட்டும் வந்து ஹேருக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சது தான் வந்துட்டு இந்த பெப்பிக்ளோவோட ஆயில் 100% ஹெர்பல் ஹேர் ஆயில். இது வந்து என்னோட செகண்ட் பேக்கேஜிங் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி ஒரு பாட்டில் வந்து காலி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து என்னை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, மார்க்கெட்டில் எவ்வளவோ ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது ஆயில்ஸில், இது எப்படி ஹெர்பலில் வந்து எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை இம்ப்ரெஸ் பண்ணது வந்து இதோட பேக்கேஜிங். ஏன் அப்படின்னா சத்தம் கேட்குதுங்களா, இது வந்து கிளாஸ் பாட்டில். ஸோ இந்த கிளாஸ் பேக்கேஜிங் தான் வந்து என்னை முழுக்க வந்து இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. நான் சர்ச் பண்ண எந்த ஆயில்ஸ்லேயுமே வந்துட்டு ஹெர்பல் ஆயிலில் பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க. ஹெர்பல் ஆயிலை வந்து பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து நம்மளுக்கு ஸ்டேடாக இருக்கணும் அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணால் தான் வந்து அந்த ஸ்டெயினஸ் இருக்கும். பட் கிளாஸ் பாட்டில் ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் ஆயில்ஸ் மட்டும்தான் வந்து கிளாஸில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த கிளாஸ் பாட்டில் வந்து என்னை ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்து எனக்கு கிடச்சிது, அது ஒரு ரீசன். தென் வந்து 899 rupeesக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணனால 100 rupees வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 799. வாங்கும்போது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இது யூஸ் பண்ணி ஆரம்பித்ததுக்கப்புறம் செகண்ட் பார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் இருக்குது. என்னோடய ஹேர் டென்சிட்டி லெவல் வந்து உங்களுக்கு பார்த்தா வந்து தெரியும். பிஃபோர் ஆஃப்டர் 2 months முன்னாடி ஹேர் கட் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் வந்து கொடுக்குது. இது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஹேரில் வந்துட்டு நைட்டு தூங்குறச்ச வந்து அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நம்ம ஹேர் வாஷ் வந்து அடிக்கடி பண்ணுறதில்ல, வீக்லி 3 times 2 times அந்த மாதிரி தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு குவான்டிட்டி வைஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதோட ஸ்மெல் வைஸ் சொல்லணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஆனியன் ஸ்மெல் வந்து வருது. ஓகேங்களா? இந்த ஹேர் ஆயிலில் மெயினான ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியண்ட் வந்து செம்பருத்தி, கோகனட் ஆயில், கேஸ்டர்ட் ஆயில், ஹைபிஸ்கஸ் அந்த மாதிரி எல்லா 18 வகையான இன்க்ரீடியன்ட், நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்மெல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த சில ஹேர் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா தலைவலி வந்துடும். அந்த ஹேர் ஆயில்ஸ் பட்டுச்சு அப்படின்னா நமக்கு சேரலை அப்படின்னா பிம்பிள்ஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு எஃபெக்ட்டுமே வந்து எனக்கு ஆகலை. ஸோ ரெகுலராக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். 15 days ரிசல்ட் கிடைக்கும். மெயினாக அதில் போட்டிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 15 days ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எனக்கு 15 to 30 days சூப்பர் ரிசல்ட் கிடச்சிது. ட்ரஸ்ட் பண்ணி வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ப்ரைஸியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, அந்தளவுக்கு வந்து இதில் ரிசல்ட் சூப்பராக இருந்தது. ஸோ டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது 100% கிளாஸ் பாட்டில் ஆர்கானிக்காக இருக்கிறனால தான். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினோம் அப்படின்னா 100 rupees டிஸ்கவுண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. 100% ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நம்ம பயப்படாமல் வந்து ஹேருக்குன்ட்டு வாங்கி யூஸ் பண்ணலாம். இதோட ஸ்மெல்லெல்லாம் வந்து நம்மளுக்கு ஹெட்டேக் வர மாதிரியோ அந்த மாதிரி எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வந்து கொடுக்கல.
சூப்பராக இருக்குது. ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசிபிள் ரிசல்ட் வந்து 15 டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு 2 to 3 ஹேர் வாஷ்லேயே வந்து சூப்பர் ரிசல்ட் தெரிஞ்சுது. ஹேர் ஃபால் ஆகிறது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்தது. நான் ஹேரை வந்து வாரி கூட நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். ஓகேங்களா. ஹேரில் சுத்தமாக வந்து இருக்காது. ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே வந்து நீங்கள் அதை வந்து அனலைஸ் பண்ணுவீங்க, உணர்வீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஹேருக்கு வந்துட்டு அந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு தூங்கிட்டு மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணி தலை வாரும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே வந்து அது வந்து நம்ம ஹேர் லாஸை ஸ்டாப் பண்ணி கொடுக்குறது. ஏன்னா நம்ம இதை நைட்டில் தான் வந்து அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ நம்ம ரூட்ஸ்குள்ளே போய் இது சூப்பர் டூப்பராக வந்து நம்மளுக்கு ஓவர் நைட்லேயே வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குது. ஹேர் லாஸை வந்து ஸ்டாப் பண்ணி கொடுக்குது. ஹேரில் வந்து சைனினஸ் சூப்பராக வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. நான் வந்து ஜஸ்ட் இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தலை குளிச்சிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு கண்டிஷ்னரோ எதுவுமே வந்து நான் என்னோடய ஹேருக்கு அப்ளை பண்ணல. ஜஸ்ட் நான் உங்களுக்கு சீவி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் சைனினஸ் இருக்கிறது. எந்த கண்டிஷ்னருமே வந்து நான் ஆட் பண்ணவே இல்லை என்னோடய ஹேருக்கு. சூப்பரான ஹைபிஸ்கஸ் வந்து நம்மளுக்கு சைனினஸ் கொடுக்குது. அந்த காலத்துலலாம் நான் யாருமே வந்து கண்டிஷ்னர்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ஹேர் ஆயில்ஸ் வீட்லேயே வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளால் அந்த மாதிரி ரெடி பண்ண முடியாதனால தான் வந்துட்டு நான் இந்த ஹேர் ஆயில் வந்து வாங்கி சூஸ் பண்ணி யூஸ் பண்ணேன். இதோட பேக்கேஜிங் வைஸ் எல்லாமே என்னை ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரெல்லாம் வந்து உள்ளே ஆட் பண்ணி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது எப்படி பேக்கேஜிங் இருந்தது, இது ஆயில் ஆச்சு நம்மளுக்கு வந்து லீக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுவீங்க. அதாவது பேக் பண்ணி அனுப்பும்போது ரொம்ப ரொம்ப செக்யூர் சூப்பராக வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. இது பேக்கேஜிங் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். இதை அப்ளை பண்ணுறது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி நைட் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். ஸோ ஓகேங்களா. டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹேர் ஆயில் வந்து நீங்கள் வந்து ஹெர்பலில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த பெப்பிக்ளோவோட ஹேர் ஆயில் ட்ரை பண்ணலாம். இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வெப்சைட்டோட லிங்க், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. பெப்பிக்ளோவோட ஹேர் க்ரோத் ஹேர் ஆயிலோட பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பர் எலகண்ட்டான இந்த கிளாஸ் பாட்டில் இருக்கும். இந்த ஆயில் வந்து நமக்கு பேக்கிங் பண்ணி அனுப்பும்போது லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த லிட்டு சுற்றியும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கவர் போட்டு வந்து நம்மளுக்கு செக்யூர்டாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதோட பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி தான் வந்து டப் பேக்கேஜிங்கில் வந்து எனக்கு வந்து நான் வந்து வாங்கும்போது வந்து இருந்தது. ஸோ ஓகேங்களா. ஸோ ஓவரால் வந்து இந்த அளவுக்கு இருந்தது. உள்ளே வந்து அந்த ஹெர்பல் இன்க்ரீடியண்ட்டோட அந்த வேர் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கிளாஸ் பார்க்கும்போதே வந்து தெரியும். இந்த ஹெர்பலில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் எல்லாம் வந்து அந்த ஆயிலில் வந்து ஊறி இது சூப்பராக வந்து கலரே வந்து கோகோனட் ஆயில் வந்து வேறு கலரில் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு பார்த்தா வந்து தெரியும். இவங்கக்கிட்ட இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் பற்றியும் பார்க்கலாம். ஸோ இவங்கக்கிட்ட வந்து இப்போ நியூ லான்ச்சிங்கில் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் என்ன செக் பண்ணி பாருங்கள். பட் நான் ஹேர் ஆயில் மட்டும் யூஸ் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்குது, அதுக்கு கேரண்டி சொல்லுவேன். ஸோ டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். எந்த சைட் எஃபெக்ட்டுமே வந்து வரல. இது ஒரு மெயினான பாயிண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணுங்கள். பை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், பியூட்டி டிப்ஸ், மேக்கப் டியூட்டோரியல், ஹெல்த் கேர் டிப்ஸ், ஹோம் ரிவ்யூஸும் ஏகப்பட்ட வீடியோஸ் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட மிஸ் பண்ணாமல் என்னோட வீடியோஸ் ஒன்று பார்க்கலாம்.